அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் 2025 இன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளோட தொகுப்பு. இது வந்து பேஸ்ட் ஆன் மெமரி தான். ஒரு சில கேள்விகள் தெரியாமையே இருக்கும். ஸோ தெரிஞ்ச கேள்வி எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ அதாவது பாளையக்காரர் ரிவால்ட்டை வந்து ஆரம்பத்துலேருந்தே அழுத்தி சொல்லிட்டு இருந்தாங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அதேமாரி ஒரு 10 மார்க்கில் கேட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆஃப் போர்ட்டுகீஸ் அது வந்து அவங்கள எப்படி நிலைநிறுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ட்ரேட் ஆஃப் போர்ட்டுகீஸை பேஸ் பண்ணி ஒரு 15 மார்க்கு. அதேமாரி ரோல் ஆஃப் ப்ரெஸ் இன் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், சரிங்களா, கலோனியல் பீரியடில் அந்த அக்ரிகல்ச்சரை கமர்ஷியலைஸ் பண்ணதுனால என்னென்ன இம்பேக்ட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி லெவலில் வந்துருந்துச்சு. சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் 2023 அதோட நோபல் ப்ரைஸில் குவாண்டம் டாட்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. இதை ரெண்டு கொஷின் வந்துருச்சு. இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யாரெல்லாம், அவங்களுக்கு யாரெல்லாம் அந்த நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க, ப்ளஸ் இந்த குவாண்டம் டாட்ஸோட அப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சீட்ஸு, ஸோ அதை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பிளாக் செயின் டெக்னாலஜி, கரன்சி, இதை தவிர வேறு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்க. கிரிப்டோ கரன்சி எல்லாம் தாண்டி வேறு எங்கெல்லாம் அது யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெக்டார் மாடல் ஆஃப் ஆட்டம், அதை வச்சு ஒரு கொஷின். அப்புறம் குவாண்டம் டாட்ஸ் பற்றி திருப்பி ஒரு கொஷின். இது ரெண்டும் ஒரே கொஷினில் இருந்துச்சுங்க, சரிங்களா. அடுத்தது பாருங்கள் தமிழ் சொசைட்டியில் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி, அதாவது ஆதிச்சநல்லூர் சைட்டில் கிடைக்கப்பட்டது, அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஏறு தழுவுதல் வச்சு கேட்டிருந்தாங்க. இம்பார்ஷியாலிட்டி இன் திருக்குறள், அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின். திராவிடின் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதோட வரலாறு ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபோக் மியூசிக் ஆஃப் இந்தியா, ஸோ அதை வச்சு வந்துருந்துச்சு. சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அர்பனைசேஷன், சரிங்களா, அர்பனைசேஷன் அதை வச்சு ஒரு கொஸ்டின். அப்புறம் அந்த கேஷ் இன்சென்டிவ்ஸ் ஆஃப்டர் டெலிவரி, ஒரு டெலிவரிக்கு அப்புறம் கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறதால அந்த பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள், அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின். அதேமாரி ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் போஷ் ஆக்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் நம்ம என்ன அமெண்ட்மெண்ட்டை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது ஜஸ்ட் அப்படியே எழுத சொல்லிட்டாங்க, மினி கான்ஸ்டியூஷன் தான் என்ன, ஏன் அந்த மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம் ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், சரிங்களா. ஹைகோர்ட் ஆப்ரேஷன்ஸோட ஃப்ளாஸ் அது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் அண்ட் லிங்குவிஸ்டிக் லைன், மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுனால ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன, ப்ளஸ் என்ன, மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் சிட்டிசன் சார்ட்டரை வச்சு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பப்ளிக் சர்வீஸ் டெலிவரியை வச்சு என்ன பண்ணால் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வச்சு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கொஸ்டின். இது எப்படி நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி இந்தியன் கவர்னன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ். வெறுமனே ஃபினான்ஸ் கமிஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா. அடுத்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்க்கு உன்னோட சஜஷன் என்னன்னு சொல்லு, ப்ளஸ் கவர்மெண்ட்டோட மெஷர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ ஸ்டார் லிங்க்டு ப்ரோக்ராம்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டு, சரிங்களா, அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனிசுலார் ரிவர்ஸ், சரிங்களா, ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனின்சுலார் ரிவர்ஸ், இதை பேஸ் பண்ணி இந்த கொஷின் எழுதுகிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஏர்லி வார்னிங் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் என்ன, அதை வச்சு ஒரு கொஷின் அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று கேட்டிருந்தாங்க. மில்லட் மிஷன், போன குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா மில்லட் மிஷனை பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மில்லட் மிஷனோட எக்கனாமிக்கல் இம்பேக்ட் என்ன, ஹெல்த் இம்பேக்ட் என்ன, எப்படி இதில் எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகிருக்கோம், ஹெல்த் ஓரியன்டாக எப்படி டெவலப் ஆகிருக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்புறம் ஈக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ், எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ்னால ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் வந்து எப்படி அடி வாங்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. இதுதாங்க இந்த வருஷம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட்டு. ஓகே, தேங்க்யூ.